சிவன் வந்துங்க வழிபட்டா சில பேர் ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க. அதாவதுங்க சிவன் கோயிலுக்கு போனால் விபூதி கொண்டு வரக்கூடாது வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து ருத்ராட்சம் அணியக்கூடாது சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சிவன் வந்து நம்ம லாக்கரில் வைக்கக்கூடாது, சுத்தமாக துடைச்சிடுவார், ஒன்றுமே இல்லாத ஆக்கிடுவார், ஆண்டி ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட படத்தை வந்து வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துங்க சுத்த பொய். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிவனோட விபூதி வந்து வீட்டுக்கு கொண்டு வரலாமான்னா நான் கொண்டு வந்திருக்கேங்க. அதனால் ஒன்றும் பாதிச்சது மாதிரி எனக்கு தெரியலங்க. அதோட இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, அவர் படத்தை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதுன்னுவாங்க. இப்போ வரையிலும் அண்ணாமலையார் படம்லாம் நிறைய இடங்களில் வச்சு வணங்குறாங்க. எங்கள் வீட்டு வாசப்படியில் முன்னாடியே அவர் அண்ணாமலையார் படம் இருக்கும். அதே மாதிரி லாக்கரில் வந்து சிவனோட ஃபோட்டோவோ சிலைகளோ வைக்கக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் சிவன் வந்து லிங்க வடிவில் இல்லைங்க, சூலத்தோடு உட்காண்ட்ருக்க மாதிரி ஒரு குட்டி சிலையே இருக்கும் எங்கள் வீட்டில். அதுக்கு முன்னாடி வந்து நந்தி இருக்க மாதிரி என் லாக்கர்லேயே அவர் தாங்க இருப்பார். எனக்கு எந்த குறையும் இல்லை காசு பணத்துக்கு. எல்லாம் என் அப்பன் சிவன் கொடுக்கறது தான் எனக்கு. அதே மாதிரி லக்ஷ்மி படமும் வச்சுருப்பேன், பெருமாள் குட்டி இதுவும் வச்சுருப்பேங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னாங்க, ருத்ராட்சம் அணியக்கூடாது பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ருத்ராட்சம் வந்து அந்த 3 நாட்கள், அப்புறம் மற்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் தான் அணியக்கூடாதுன்னுவாங்க. மற்ற நாட்களில் பெண்கள் அணியறதுல ஒரு தவறும் இல்லைன்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னாங்க, அந்த 3 நாட்கள் அப்புறம் மற்ற நாட்களில் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாங்கங்க. அதில் ஒரு தவறும் இல்லை. அந்த நாட்களில் மட்டும் பெண்கள் வந்து கழட்டி வச்சிடலாம் ருத்ராட்சத்தை. அது மாதிரி தங்கத்தில் அணியலாமா அல்லது வந்து கயிறில் அணியலாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கயிறில் அணியிறது பெஸ்ட்டுங்க. சில பேர் வந்து தங்கத்துலேயும் நிறைய வந்து குறி சொல்கிறவங்க, நிறைய கோயில்களில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து தங்கத்தில் தான் போடுறாங்க. தங்கத்தில் போடலாம், நம்ம வசதி இருக்குன்னா போடலாம். அதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னாங்க, ருத்ராட்சம் போட்டால் எங்கள் வீட்டுக்கார் கூட சொல்கிறது என்னென்னாங்க, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் சிவனே அப்படின்ற மாதிரி எதுவுமே எல்லாத்தையும் வெறுத்து அந்த நிலைக்கு போயிடுவாங்க, முக்தி நிலைக்குன்னுவாங்க பார்த்தீங்களா. பொன்னாசை, மண்ணாசை, பொருளாசை எதுவுமே வேண்டாம், எனக்கு சிவனே போதும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. அதனால தான் ருத்ராட்சம் வந்து பெண்கள் வந்து அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.